ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம தேங்காய் பண்ண ஆர்டர்ல என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அந்த நாங்க முள்ளக்கட்டைன்னு சொல்லுவோம், அந்த மீன் தான் ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. இவர் தான் அந்த ஏலம் போடுற ஆளு. எத்தனை வருஷமா ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? 6 வருஷமா போட்டுருக்கேன். 6 வருஷமா போட்டு. தாடி வளர்ந்து ஏன் இதை கட் பண்ணாம வச்சிருக்கீங்க? தலையில முடியல, தாடி வளர்த்துட்டு இருக்கேன். அப்படி முடி வளர்ற இடத்துல வளர்த்திக்கிட்டு இருக்கோம். இங்க வளர்ந்து 45 ஆச்சு. 600 700 900 900 41 900 500 600 700 800 900 42,000 ரூபாய் 100 200 300 400 500 300 400. அவமா 2 பேரும் ஒரே கட்சி. நம்ம கட்சியில ஆள் இல்லை. நீங்க நம்ம கட்சியில சேருங்க. 49 கட்சியில என்ன நடல, கடைசியில கால் வாருங்களே. 49 ஒரு நாள் கால் வாரு 60 பேரை தீர்ந்து இல்ல. ஐயோ 500 கூட்டின நாளுக்கு 49 500 மேலண்டா. அவனே என்ன கேள்வி? 400 600 600 700 800 800 49 800 மேலண்டா. ஒரு தரம், 2 தரம், 3 தரம், 3 தரம். ஆஃபர்ல கொடுங்க. நம்ம அசிஸ்டன்ட் கேமராமேன் ஜகா, என்ன மீன் வச்சுட்டு இருக்கீங்க? ஆளு சொல்லுங்க. 1000 ரூபாய், 1500 800 600 700 800 900 2000 2000 200 300 400 500 600 700 800 900 700 800 வைட்டமின் சத்து இந்த மீனோட வாயை திறந்திருக்கண்ணே. இந்த வாயை திறந்திருக்கண்ணே. 5000 இங்க பாத்தீங்கன்னா இந்த மயில் மீன் ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. ரேட் வந்து ரொம்ப ஹை ரேட்ல 96,900. என்ன மீன் கொஞ்சம் கம்மியா வரத்து கம்மியானதுனால மீனோட ரேட் வந்து இன்னைக்கு அதிகமா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இல்ல 2-3 நாள் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மீனுக்கு இப்போ டிமாண்ட் இருக்கு கேரளாவில். ஆனா மீன் வரத்து வந்து ரொம்ப கம்மி, அதனாலதான் இந்த ரேட் போய்கிட்டு இருக்கு. இங்க 300 ரூபா 340 ரூபா ரேஞ்சில் அப்படி போகிட்டு இருக்கு மீன் கண்டிஷனை பொறுத்து. இவர் தான் இந்த போட் ஓனர். ஆனா இது இந்த மீனை பிடிக்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரம் போனீங்க நீங்க? 400 700 கிலோமீட்டர். 700 கிலோமீட்டரா? 600 கிலோமீட்டர். நாட்டிகள் 400 நாட்டிகள். அப்போ 700 கிலோமீட்டர் கிட்ட வரும். மொத்தம் எத்தனை மீன் கொண்டு வந்தீங்க நீங்க? இப்போ 50 மீன் வேணும். 50 மீன். வேற கட்டை இல்ல, வெறும் மயில் மீன் மட்டும்தான். இது எப்படி தூண்டில் போட்டு பிடிப்பீங்களா இல்ல வலை வச்சு கோரி பிடிப்பீங்களா? தூண்டைக்கு தானே பிடிப்பீங்க. இதுக்கு இறையா எந்த மீனை போடுவீங்க? நம்ம கண்ணங்குளவால இருக்குல்ல, கண்ணங்குளவால கட் பண்ணி போடுவீங்க. தூட்டா வாட்டா உயிரோட விடுவீங்க. உயிரோட இந்த மீனுக்கு வலிக்காதா? உயிரோட தான் இந்த மீன் பிடிக்காது. அந்த கண்ணங்குளவால வலிச்சாதா நீங்க உயிரோட விடுப்போம்? வலிக்காது. அது மண்டையில கோர் விடுவா. மீனை லைவ் மீனை விட்டு தான் இந்த கண்ணங்குளவான்னு சொல்ல மீனை இறையா விட்டு தான் இந்த மீனை அவங்க பிடிப்பாங்க. இந்த ஒரு மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 கிலோ 35 கிலோ 25 கிலோ இந்த சைஸ் மீன் தான் கிடையாது. சரி அண்ணை, நன்றி அண்ணை. கேட்குமா? 900 1 lakh கூட்டி உண்டா? 1 lakh 100 வேற வழியில விரிவல பாலத்துல தூக்குமா? விரிவல பாலத்தை தள்ளுடுறோம். அண்ணே, இந்த மீனை இது இந்த அதிக ரேட்டு கொடுத்து இந்த மீனை வாங்குறீங்க நீங்க? இந்த மீன் பேர் வந்து இங்க வந்து தலை. நம்ம ஊர்ல மூலத்தலைன்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்துல வந்து இது தலை. ஆமா, இந்த தலை. இது கொஞ்சம் நாகப்பட்டினம் அந்த சைடு எல்லாம் வந்து இதுக்கு பேர் வந்து மயில் மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் அதிகமாட்டி சாப்பிடக்கூடியது கேரளா மக்கள்.
இந்த கேரள மக்கள் சாப்பிடுதுன்னா இதுல அதிக சத்து இருக்கு, அதிக மனுஷனுக்கு இரும்பு சத்தை உண்டாக்கி மனுஷனுக்கு ஒரு உசாரம், அதாவது புத்துணர்ச்சியை உண்டாக்குது. அதனால கேரள மக்கள், அந்த மலைவாழ் மக்களும் மலை பிரதேச மக்களும் இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீன் இந்த வார மீனை நாம் தமிழர் ஆட்சி வந்தா அரசே கொள்முதல் எடுத்து இந்த மீனவர்களுக்கு நல்ல விலையை வாங்கி கொடுக்க. இது கேரளா மக்களுக்கு இல்லை, இந்த உலக ஃபுல்லா இந்த மீனை சேல் பண்ண நாம் தமிழர் ஆட்சி இத ஒரு நடவடிக்கை கொண்டு வரும். இந்த மீனடிக்க வியாபாரம் போய் குளச்சல்ல போய் ஏற்றல் எங்களால் அடிக்க முடியல. ஐயா நீங்க வருக பாருன்னு ஒரு வேலையை கொண்டு வந்து அது ஏற்ற அளவு எடுக்க போயினால இப்ப ஐயா வந்து ஏற்றல் 2,98,500. எத்தனை 2,98,500 குளச்ச மீனடை கேட்டு. இங்க பாத்தீங்கன்னா அவரு தேங்காய் பண்ண புள்ள இன்டர்நேஷனல் புலி. அப்படி நீங்க தேங்காய் பண்ணவரை மட்டும் முடிச்சாதீங்க. அவரு இங்க பாத்தீங்கன்னா 15 அழுவ மீன் ஏலத்துக்கு போட்டிருக்காங்க. பிளாக் குரூப்பர்னு சொல்லுது. அதோட ஏலம் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு. ஏற்றல் கேள்வி இல்ல, விடாதீங்க. நம்ம பேரை களையக்கூடாது. நமக்கு போனா 100 ரூபா போகும். இன்னைக்கு ரேட் அதிகமா போகுது. அழுச்சு சைனீஸ் ஃபெஸ்டிவல் வர, அதனால ரேட் அதிகமா போகுது. கிலோ 1000 ரூபா 1100 ரூபா கணக்கில் போமா? தட்டுடாச்சு 3 லட்சம் ரூபாய் சிரிச்சகன் 1000 சிவியல் 1000 2000 அவன் போவாரு 3000. ரெண்டு பீஸை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலவா மீன் இடம் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை கிரேடு பார்த்து தான் இடம் போடுவாங்க. அந்த 500 கிராம் ஒரு 1 அப்பு, ஒரு 2 அப்பு, அந்த மாதிரி கிரேடு பார்த்து தான் இடம் போடுவாங்க.